ஃபர்ஸ்ட் விஷயம் பட்டினி சாவு நிகழுங்கிறது வந்து இது நம்ம யதார்த்தம் பார்க்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது இது ஏன் நிகழுதுன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மனுஷன் எதை சார்ந்திருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, அடியான் என்னை குறித்து எப்படி நினைக்கிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? நம்ம நிலை என்ன? ஏன் உழைப்பு, ஏன் சாமர்த்தியம், என்னுடைய தொழில் இதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடிஞ்சு உழைப்ப நம்பியும் உழைக்க கூடாதுன்னு சொல்லல. முழுக்க முழுக்க தொழில் அல்லாஹ்வாகவும் தன்னுடைய உடல் திறமைகள் அல்லாஹ்வாகவும் தன்னுடைய சாமர்த்தியத்தை அல்லாஹ்வாகவும் நினைச்சிட்டு இருக்கிற சமுதாயத்துக்கு ஏன் பட்டினிசா வராது? வரதான் செய்யும். முழுக்க முழுக்க என்ன அல்லாஹ்வை சார்ந்திருந்தா அல்லாஹ் உதவி பண்ணுவான். முழுக்க முழுக்க தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய இன்னும் பிற ஆட்களை நம்பி இருக்கும்போது சமுதாயமா இருக்குது. உதாரணத்துக்கு போய் மழை வேணுங்கிறாங்க, மழை கீழே இருக்கிற தண்ணி தான் மேலே போகுங்கிறாங்க. ஏரியில இருக்கிற தண்ணி குளத்துக்கு இங்க தண்ணியே இல்லையே எப்படி மேலே போகுது? அப்ப இங்கெல்லாம் அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா அல்லாஹ் எப்படி பண்றானா, மனிதனுடைய கொள்கை என்ன, இவன் கொள்கை என்ன, இன்னைக்கு வாழக்கூடிய மனிதனுடைய கொள்கை என்ன, எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, எல்லாம் என்னுடையங்கிறான். அப்படிங்கும்போது இவனுக்கு இந்த மாதிரி வறட்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன நிகழும்? இந்த மாதிரி சாவுகள் நிகழதான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நிர்வாக திறமையின்மை. நிர்வாக திறமையின்மை இது காரணம். இந்த பட்டினி சாவுகளுக்கு நிர்வாக திறமையின்மை. அப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குதுன்னா, ஒரு இடத்துல வறட்சி ஏற்படுதுன்னா என்ன பண்ணணுங்கிற அந்த ஐடியா இருக்கணும், அதை பற்றிய திட்டமிடல் இருக்கணும். உதாரணத்துக்கு யூசுப் நபி வாழ்ந்த காலகட்டத்தில் எகிப்துல வந்து ஒரு வறட்சி ஏற்படுது. அப்ப அந்த மன்னர் கனவு பார்க்கிறாரு, 7 மெலிந்த மாடுகள் வந்து கொழுத்த மாடுகள் சாப்பிடுற மாதிரி கனவு பார்க்கிறாரு. அதே மாதிரி வந்து காய்ந்த கதிர், ஒரு நல்ல பச்சை தளக்க அந்த கதிர்கள்லாம் பார்க்கிறாரு. இதை பார்த்துட்டு சும்மா விடல, இது சம்பந்தமா விளக்கம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப யூசுப் நபிகிட்ட வந்து இந்த விளக்க சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வரும்போது அவர் விளக்கத்தை தராரு. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த கவர்மெண்ட் செயல்பட்டுச்சு, அந்த வறட்சி வந்து அங்க நீங்கிச்சு, இந்த பிரச்சனை நீங்கிச்சு அங்க. அப்ப இந்த திட்டமிடுதல் வந்து இருக்கணும். இப்ப சோமாலியா இருக்குல்ல, சோமாலியால வந்து முழு பகுதியுமே வறட்சி கிடையாது. சோமாலியால ஒரு பகுதி, நான் பார்த்த வரைக்கும் சோமாலியால வந்து ஒரு பகுதி தான் வந்து இந்த மக்கள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாகிறது, அந்த ஊட்டச்சத்து இல்லாம வந்து மக்கள் வந்து ரொம்ப மிக ஒல்லியா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதியில் வளமா தான் இருக்கிறாங்க, நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு தகுந்த திட்டமிடல் போடணும். அப்ப அந்த பகுதி மக்கள் இருந்து அந்த உணவு பொருளோ இவங்க என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். அந்த கடமையை வந்து அவங்க செய்யல. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, குர்பானி இறைச்சியை வந்து 3 நாட்களுக்கு மேல சேமிச்சு வைக்க கூடாது, 3 நாட்களுக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இது ஏன் சொன்னாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்டு இருந்தது. அப்ப பஞ்சம் ஏற்பட்டு சொல்லி சொன்னா இந்த குர்பானி இறைச்சி இந்த பஞ்சம் ஏற்பட்ட மக்களுக்கு போய் சேரணும், அதுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம். அது தொடர்ச்சியா வந்து காலாகாலத்துக்கு வருடத்துக்கு கிடையாது. அப்போ கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் பாருங்க, திட்டமிடல் எப்படி இருக்கணும் பாருங்க. அந்த வறட்சியை போக்குறது உடனடியாக ஒரு திட்டம். அப்ப என்ன பண்ண முடியுமோ அது பற்றி அறிவு இருக்கணும். இந்த அறிவு இல்லாதனாலதான், இந்த அரசியல்வாதிகளாலதான் இந்த பட்டினி சாவு ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்குது. இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 10 கோடி வச்சிருக்கிறவங்க இருப்பான், உணவு பொருட்கள் வந்து பதுக்கி வச்சிருக்க நிறைய இருப்பான். இப்ப இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து இவங்க சரியா நிறைவேற்றுறது இல்லை. உதாரணத்துக்கு விவசாயம் நடக்குது, விவசாயம் வரும்போது ஒரு தடவை விவசாயம் வந்துச்சுன்னா அந்த விவசாயத்தின் மூலம் வரக்கூடிய தானியங்களை பல ஆண்டுகளுக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து அதுல வீண்வரையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை விவசாயம் வருது, நல்ல மழை பெய்யுது, அதுல இருந்து வரக்கூடிய விவசாயத்துல வந்து வரக்கூடிய ஒரு தானியங்கள், அரிசி ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், நிறைய வருது, அல்லாஹ்வுடைய நிறைய வருது. இது 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கலாம், 15 ஆண்டுகளுக்கு கொடுக்கலாம், இன்னும் பல ஆண்டுகளுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இல்லை, அரசியல்வாதி திறமை இல்லை. அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியுமே தவிர இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அந்த அறிவு இல்லாதனாலதான் இது இன்னொரு பக்கம் நடக்குது. அப்ப இதெல்லாம் 3 விஷயங்கள், பட்டினி சாவு நடக்கும், இன்னொன்று வந்து மக்களுடைய கொள்கை சரியில்லை, இன்னொன்று போல நிர்வாக திறமையின்மை. இந்த 3 காரணங்களால பட்டினி சாவு வந்து நடக்குது.